வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நாளை நடைபெற இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்குமா நடக்காதா, இந்த ஆண்டாவது பொதுத் தேர்வுகள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தது. அடுத்த கொரோனாவை வேற பரவிக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பொதுத் தேர்வுகளோட முதல் கட்டமான ப்ராக்டிக்கல்ஸ் நாளைக்கு நடக்கப் போகுது. இதற்கு முன்னால் நடந்த ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, 11ஆவதுக்கு ஸ்கூல் லெவலில் ப்ராக்டிக்கல் இருக்கும். அடுத்து 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு மட்டும் ப்ராக்டிக்கல், அது தனியாக நடக்கும். +2க்கு தனியாக நடக்கும். ஆனால் இந்த முறை ஒட்டுமொத்தமாக மெகா ப்ராக்டிக்கல் இதாக நடக்க போகுது. நாளைக்கு ஆரம்பிக்க போகிற ப்ராக்டிக்கல் வந்து மே 2ஆம் தேதிக்குள்ளே 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாத்துக்குமே முடிய போகுது. இதில் மிக முக்கியமான மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் டைமிங்கில். +2 பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் ப்ராக்டிக்கல் டைமிங் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த முறை அதை குறைச்சி 2 மணி நேரமாக மாற்றிருக்காங்க. இதன் மூலிமா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 பேட்ச் அப்படிங்கிற ரேஞ்சில் போடுறதுனால இந்த 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் எழுதக்கூடிய இந்த 10, 11, 12ஆம் வகுப்பு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 வீக்குள்ளே 1 வீக் அதை கொஞ்சம் தாண்டி ஒரு நாட்களுக்குள்ளே முடிவுக்கு வந்துடுது. ஸோ இதன் மூலிமா மாணவர்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப நாள் இழுபறி இல்லாமல் வெகு சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 15-20 நாள் இந்த ப்ராக்டிக்கலுக்கு மட்டுமே நடக்கும். பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து பிப்ரவரி கடைசி வரைக்கும் ப்ராக்டிக்கல் ஃபஸ்ட்டு ஸ்பெல் செகண்ட் ஸ்பெல் அப்படின்னு சொல்லி நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் ஒரே டைம் டக்குன்னு ப்ராக்டிக்கல் முடிய போகுது. 2 மணி நேரம் தான் அப்படிங்கிறது ஒரு வகையில் மைனஸாக இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் உங்களுக்கு ப்ளஸ் தான். சீக்கிரமாக ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீங்கள் பொதுத் தேர்வு எழுத போகிறீங்க. அதனால் உங்களை ரொம்ப கசக்கி புளிகிற மாதிரியான விஷயமாக அது இருக்காது. ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் குறைச்சிருக்கிறதுனால நீங்களும் படிச்சுட்டு தயாராக இருப்பீங்க. ப்ராக்டிக்கல்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தைரியமாக எழுதுங்க. 30க்கு 30, 25க்கு 25 கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்களை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.